ஏஞ்சல் ஃபிஷ் பேர் வந்து நம்ம பிரீடர்ஸ்லருந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த பிரீடர் சொன்ன மாரியே இது வந்து ஒரு 100% பேர் தான் இது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சி வந்து ஒரு பிளேட்ல பாருங்க. அதுல எல்லாமே அதுகளுடைய எக் வந்து லே பண்ணி ஹேட்சிங் ஆயிருச்சு. இப்போ இந்த நாள் வந்து 3வது நாளு. பொதுவா இந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஃபிஷ். ஆனா, அதுகளுடைய முட்டைகள வந்து சில டைம்ல அதுவே சாப்பிட்டுரும். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னால ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ, அதனால நான் இப்போ இந்த எக் பிளேட்ட அப்படியே தூக்கி தனியா நான் ஒரு கண்டெய்னர்ல ஒரு ஏர் பம்ப் குடுத்து நான் இந்த எக் பக்கத்துல வச்சுட்டேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பதிவுல பாருங்க, அந்த எக்குல இருந்து எல்லா குஞ்சுகளுமே வெளிய வந்துருச்சு பாருங்க. அது எல்லாமே வந்து ஒரு அசைவு தெரியுது. ஸோ சூப்பரா வந்து ஆச் ஆயிருச்சு. ஆனா என்ன ஒரு பேட் நியூஸ்னா, அ இதுல இருக்கிற ஒரு குட்டிகள் கூட என்னால காப்பாத்த முடியல. டே 5ல நான் அப்படியே இந்த எக் பிளேட்ட வந்து பார்க்கும்போது, இதுல இருக்கிற முட்டைகள் எல்லாமே வெள்ளையாயிருச்சு. அதாவது ஒயிட் ஃபங்கஸ் வந்து எல்லா குஞ்சுகளுமே வந்து இறந்து போயிருச்சு. ஸோ இதுல வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்மட்ட இருக்கிற ப்ரீடிங் பேர் வந்து இந்த குட்டிகள் கூடயே நம்ம வந்து விடணும். அடுத்த தடவ வந்து ப்ரீடிங் வந்து போடும்போது, அந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பேர் கூடயே நம்ம அந்த முட்டைகளையுமே சேர்த்தே விட்டுறலாம். பார்க்கலாம் நம்ம எப்படி போகுதுன்ட்டு 2ண்ட் அட்டெம்ப்ட்ல நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ தேங்க் யூ சோ மச் கைஸ் ஃபார்